Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்கமிங். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து நான் கிச்சனுக்காக வாங்கின நிறைய திங்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்புறமா எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, வரும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் வருது. ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான ரிவ்யூ ஷேர் பண்ணாதான் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காக நான் மீஷோலேருந்து வாங்கின சில ப்ராடக்ட்ஸை வாங்கினதுக்கு அப்புறமா அதை 2 to 3 months யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இருக்க ஹானஸ்டான ரிவ்யூவை உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வர்த் பையிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நார்மலாகவே கிச்சனை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும், டைம் சேவிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நார்மலாகவே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்கும் தோன்றது தான். ஸோ அந்த மாதிரியான நான் பர்ச்சேஸ் பண்ண சில ப்ராடக்ட்ஸ் அது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு வர்த் பையிங்காக இருந்துச்சு அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் தான் எக் பாய்லர். இந்த எக் பாய்லர் பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரொம்ப காம்பேக்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க கேப் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஹோலும் கொடுத்துருக்காங்க. இது எக் ட்ரே. இதில் அப் டு 7 eggs நீங்கள் ஒரே டைம் பாயில் பண்ண முடியும். அண்ட் இதுதான் அதோட மோட்டார். அண்ட் அங்கே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான். இதில் எனக்கு ஒரு ட்ராபேக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ஒயர் தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் சாக்கெட் பக்கத்துலேயே வச்சு இது யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா 3 pin கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதோட ஒர்க்கிங் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் இந்த அளவு தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். யூஸ்வலாக நம்ம பாயில் பண்ணும்போது நிறைய தண்ணி செலவாகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இதில் ரொம்ப லிமிட்டடான தண்ணியில் 7 எக்கை நீங்கள் பாயில் பண்ணி எடுக்க முடியும் ஒரே டைமில். அண்ட் இதோட ஃபங்க்ஷனிங் இது மாதிரி தான். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எக் எந்த அளவுக்கு பாயில் ஆகணுமோ அந்தளவுக்கு நீங்கள் டைம் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 6 to 14 minutesல உங்களுக்கு எக் கம்ப்ளீட்டாக பாயில் ஆயிரும். அது எவாப்ரேட் ஆகி அந்த புகை வெளியில் போகிறதெல்லாம் உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ ஆறுனதுக்கப்புறம் முட்டையை உரித்து பார்த்தா இதுதான் எண்ட் ரிசல்ட்ஸ். டெய்லி பாயில்ட் எக் சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு மிஷின் கண்டிப்பாக ஜாக்பாட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நான் சேனலில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 6 months முன்னாடி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்காக சில கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நான் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட க்ரோசரிஸ் எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வைக்கிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ஜாருக்கு அப்கிரேட் ஆகிட்டேன். அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கண்டெய்னர்ஸோட ரிவ்யூவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. போய் பார்த்துட்டு வாங்க. இந்த 6 ஜார்ஸுமே ஏர்டைட் கண்டெய்னர் தான். இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கவே ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் எலகெண்ட்டாகவும் இருக்கும். டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் பாட்டம் டிரான்ஸ்பரண்ட் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட மூடி எல்லாமே ஏர்டைட் தான், நல்லாவே டைட்டாகவே இருக்குது. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் தான் இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே. ஸோ க்ரோசரிஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாட்டில் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அதே கண்டெய்னரோட மினி வெர்ஷனும் இருக்குது. அதாவது அதில் ஒரு பாதியாக காம்பேக்ட் சைஸ்லையுமே இருக்குது. ஸோ அதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட ரிவ்யூவும் பாருங்கள். இந்த பாட்டில்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் காம்பேக்டாகவும், நீங்கள் 2 பேர் இருக்க மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலினா இந்த பாட்டில்ஸே உங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சுகர், காஃபி பவுடர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்பவே ஸ்டைலிஷ், சேம் ஏர் டைட் தான். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் பிளாக் ஃபினிஷில் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நமக்கு நம்ம கிச்சனில் இது வச்சோன்னா ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு லுக் கொடுக்குது. அது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் பார்க்க ரொம்ப எலகெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 170 rupeesக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங் இருக்க ப்ராடக்ட் கண்டிப்பாக வர்த் பையிங் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் 4ஆவதாக பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழி பணியாரம் செய்கிற ஒரு பாத்திரம். ஸோ குழி பணியாரம் உங்கள் வீட்டில் டோட்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக குழி பணியாரம் பாத்திரம் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் நிறைய ராகி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நினச்சி நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த குழி பணியாரம் வெசல். ஸோ அதோட ரிவ்யூவையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க.
இந்த குழிப்பணியாரம் பாத்திரம் வந்து பார்க்கவே லிட்ரலி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் இது ஒரு 250 230 அந்த ரேஞ்ச் தான். ஸ்டில் வந்து இதோட ஸ்டைலிஷான லுக் வந்து என்னை ரொம்பவே மெஸ்மரைஸ் பண்ணியிருக்கு. கீழே வந்து ரெட் கலர் அண்ட் மேலே வந்து நான்ஸ்டிக்கில் வந்து பிளாக் அவ்வளோ ஒரு ஷைனியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மூடி வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி ஸ்டீல்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல குவாலிட்டி ஸ்டீல் கிடையாது, கொஞ்சம் தக்கையாக தான் இருக்குது. மற்றபடி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒர்த் தான். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கன் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ஆயிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. அண்ட் குழிப்பணியாரத்தை வந்து திருப்பி போடுறதுக்காக பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான். ஸோ நம்ம அதை அடுப்பில் வைக்க போகிறது இல்லைன்றதுனால ஓகே. அண்ட் இந்த சிலிக்கன் ப்ரஷ்மே வந்து உங்களுக்கு ஆயிலோ இல்லை பட்டரோ ஏதோ ஒன்று தடவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு மைல்டான ஒரு ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த இது வந்து 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பேனுக்கு மட்டும் நான் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சூப்பர் தான். ஹேண்டில் மட்டும் ஒரு சின்ன தக்கையாக இருக்கிறதுனால அது ஒரு ட்ராபேக்காக சொல்லிக்கலாம். மற்றபடி இதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 to 12 குழிப்பணியாரம் அட் அ டைம் போட முடியும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு வாங்கின ஒரு பாத்திரம் மாதிரி தெரியல. மற்றபடி ஹேண்டில் எல்லாமே சூப்பர். இதில் வந்து நான் நிறைய தடவை வந்து குழிப்பணியாரம்லாம் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு வந்து ஒரு ராகி பணியாரம் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது நான் இந்த பாத்திரத்தில் தான் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ப்ராடக்ட் சூப்பர், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5th நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ப்ராடக்ட். இது வந்து எல்லாரோட கிச்சன்லேயும் ரொம்பவே வந்து எசென்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் டிஸ்பென்சர்ஸ், அதுக்கப்புறம் கிச்சன் கண்டெய்னர் ஜார்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து ஒரு க்யூட்டான காம்போ இருக்குது. ஸோ அந்த காம்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்க. இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆயில் டிஸ்பென்சபிள் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியான கிளாஸ் பாட்டில் இது. இதோட நாப் வந்து குட்டியாக கொடுத்துருக்கிறதுனால ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக கொட்டாமல் ரொம்ப மைல்டான குவான்டிட்டியில் தான் வருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே சில்வர் கலர் மட்டும் லைட்டாக வந்து அப்பப்போ போகுது. பிகாஸ் நான் 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி குவாலிட்டியெல்லாம் சூப்பர். இதில் வந்து 500 ml ஆஃப் ஆயில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும். அது கூடவே உங்களுக்கு வந்து 6 ஸ்பைஸ் ஜார் கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 ml ஆஃப் கெப்பாசிட்டி இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். 2 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கம்மியாக எடுக்கிறதுக்கும் இன்னொன்று அதிகமாக எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டைல் வந்து சூப்பர். இதோட குவாலிட்டி வைஸ் கிளாஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஹை குவாலிட்டி கிளாஸ் தான். சூப்பராக இருக்குது. இது கூட வந்து உங்களுக்கு ஒரு ஆயில் ப்ரஷ்ஷும் அண்ட் ஒரு ஸ்பேச்சுலாவும் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒரு ஃபனலும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஆயில் வந்து கவர்லேருந்து நீங்கள் பாட்டிலில் ஊற்றும் போது இது வழியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வெளியில் ஸ்ப்ளிட் ஆகாது. இது ஒரு நல்ல ஆப்ஷன் இதில். ஸோ இது வந்து வர்த் பையிங் ப்ராடக்ட் தான். இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற இது ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக ரொம்ப வர்த் பையிங்காக ஃபீலான ஒரு ப்ராடக்ட். அதுதான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற ட்ரே. அதாவது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் வாங்கின ஒரு 6 செட் ஆஃப் ட்ரே. என்னோட லைஃப்பில் இது மேஜிக்கை உண்டாக்கியிருக்கு. ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட 9 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. இது ஒரு சூப்பரான பர்ச்சேஸ் கண்டிப்பாக. இது ஒரு பிளாஸ்டிக் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ரொம்பவே நல்ல ஒரு தேவையான அளவுக்கு லென்த் இருக்க ஒரு ப்ராடக்ட். உள்ளே வந்து ட்ரெயின் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிற வெஜிடபிள்ஸில் இஃப் இன்கேஸ் தண்ணி இருந்துச்சுனாலும் அது வந்து அந்த ட்ரெயின் பிளேட்டுக்கு கீழே போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைட்டான லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பிளாஸ்டிக், டிரான்ஸ்பரண்ட். ஸோ உள்ளே என்ன வெஜிடபிள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே பார்த்துக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக எடுக்காது. அழகாக நீங்கள் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்ல ப்ராடக்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஊத்தப்பம், ஒரு மினி ஊத்தப்பம் தவா. அண்ட் இவ்வளோ ஸ்டைலிஷான மினி ஊத்தப்பம் தவா இந்த ரேட்டில் மீஷோவில் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. அதுக்கான ரிவ்யூஸையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த நான்ஸ்டிக் மினி உத்தப்பம் தோசை தவா வந்து உங்கள் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட். 19 சென்டிமீட்டர் டயமீட்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் அட் அ டைம் 4 உத்தப்பம் பண்ணுற மாதிரி ஹேண்டில்லாம் ரொம்ப டைட்டாக சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லுக் வந்து டாப் நாச். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வர்த் பையிங் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் வந்து இதுக்குமே நான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் முதல்லையே. இது வந்து ஒரு 2 பாட்டில்ஸ் இருக்குது, ஒரு கிளாஸ் பாட்டில். ஸோ இது வந்து என்னோட லைஃப்பில் எப்படி என்னோட லைஃப்பில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்தெந்த வகையிலலாம் அதை நான் யூஸ் பண்ணேன்,
இப்போ வரைக்கும் அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருக்கா. நான் வந்து அரௌண்ட் 6 months வரைக்கும் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஹானஸ்டான ரிவ்யூவையும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த 500 ml டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பாட்டிலை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 6 to 8 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கிளாஸ் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. லிட்டுமே ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்கிறதுனால எதுவுமே வந்து லீக் ஆகுறதே கிடையாது. இந்த பாட்டில்ஸை வந்து நான் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சின பாலெல்லாம் வந்து நான் இதில் தான் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். பிகாஸ் பால் பாத்திரத்தோடு வைக்கும்போது நிறைய ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணுது. ஸோ இது மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது மில்க் ஷேக்ஸ் எல்லாம் போட்டு ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து அனுப்பும்போதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கி கட்டர். ஸோ எனக்கு வந்து என்னோட பையனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப க்ரியேட்டிவாக ஃபுட்ஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஒரு பேசிஸில் வந்து நான் வந்து ஒரு குக்கி ஷேப் கட்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான ரிவ்யூஸோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ரீமியம் க்ரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கி கட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து இதில் வந்து பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப குட்டியாக இருக்குது. குக்கீஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காகவா இருந்தாலும் சரி, இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டர். பட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டக் ஆச்சுன்னா பின்னாடி இருக்க க்ரீன் கலரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பட் இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டர். அண்ட் அடுத்ததான் நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ப்ரௌனி ட்ரே. ஸோ ப்ரௌனி ட்ரே வந்து நான் வெறும் ப்ரௌனி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, மற்றபடி நான் வந்து புட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேயோட யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் அதோட குவாலிட்டி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இந்த 8 inches நான்ஸ்டிக் கார்பன் ஸ்டீல் பேக்கிங் பேன் ட்ரே வந்து நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் ப்ரௌனிஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட். வேறு ஏதாவது ஃப்ரீசிங் மோல்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எலகெண்ட்டான பிளாக்கில் ஒரு சூப்பரான சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் மீஷோலேருந்து வரும் நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. குவாலிட்டி வைஸ் எல்லாமே 100% சூப்பரான ப்ராடக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் அரௌண்ட் 10 to 12 ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தோட ஹானஸ்டான ரிவ்யூ, பிகாஸ் இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருந்துச்சுன்னா அதுவும் நான் மென்ஷன் பண்ணிவிட்டு லிங்க் கொடுக்குறேன். இஃப் இன்கேஸ் அது ஸ்டாக்குக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு அதை வந்து ஏதாவது மூலமாக அறிவிக்க பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரிவ்யூவை பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. பிகாஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில கெட்ட விஷயங்களும் இருக்குது அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதனால் ஃபுல்லாகவே வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகேன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி உங்கள் கிச்சனையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் ஆக்கிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.